சும்மா இருக்க மாட்டியாடி? நீ போயிட்டு வாடி, அவ வாய் பாத்துக்கிட்டு இருக்காது. போ. ஏய் ஏய், குழந்தைய பெத்து வச்சிருக்காவ, பொம்பளை குரங்காட்டம் பண்றான். அதெல்லாம் வேணாமா, நான் பாத்துக்கிறேம்மா. எப்ப நீ பேசாம இருப்பா, ஏதாவது செலவுக்கு தேவைப்படும் இல்ல, அதான். அப்புறம் இன்னொன்னு சொல்லி போடுறேன், காது காது வச்ச மாதிரி கிளம்பிடுங்க. அதை விட்டுப்புட்டு அண்ணன் கிட்ட சொல்றேன், ஆட்டுக்குட்டி கிட்ட சொல்றேன்னு ஏதாவது குழப்பினீங்க, அவனுங்க இங்க ஆட்டமா ஆடுவானுங்க. அதனால எதுவும் வேண்டாம். ராஜமாதா ராஜமாதாதான் எப்படி சொல்லிச்சு பாருங்க தீர்ப்ப. உனக்கு எம்புட்டு பட்டாலும் வாய் மட்டும் குறைய மாட்டேங்குதுடி. ரேணுகா, 10 நாளுக்கு தேவையான லேகியம், கசாய பொடி, பருப்பு பொடி, கஞ்சி பொடி அம்புட்டு தயார் பண்ணி எடுத்து வச்சுடு. அப்புறம் நம்ம பாண்டி கடையில இருந்து கொஞ்சம் பழம் எல்லாம் வாங்கி கொடுத்துடு. அத்தை, இங்கனை விட அங்கதான் பழம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், அங்கனே போய் வாங்கிக்கிட்டோம். அது எங்களுக்கு தெரியும், பேசாம இரு. ஏண்டி, போற வழியில தேவைப்பட்டா திம்பாங்க இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடுவிய. நீ கொண்டாரு சொல்லி வர வச்சிரும். அப்புறம் 2-3 எலுமிச்சை பழம் கொடுத்துடு. மலை ஏறப்ப வாந்தி வர மாதிரி இருக்கும். சரி அத்தை. அப்புறம் அந்த நாத்தங்காய் ஊறுகாய் போட்டேன் இல்ல, அது மறக்காம ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடு. என்ன? சரி சரி, எல்லாம் மறந்துடாதே சொல்லிவிட்டேன். இல்ல, மறக்க மாட்டேன். இந்தாங்க போ, உங்க மணி பர்ஸ். அத்தை, எதுக்கு அத்தை இவ்வளவு? இந்தா, உனக்கு ஏதாச்சும் தேவைப்படும், என்னால முடிஞ்சது வாங்கிக்க. அதெல்லாம் வேணாமா, நான் பாத்துக்கிறேம்மா. வெச்சிக்கையா. அத்தை, எதுக்கு அத்தை இதெல்லாம்? உனக்காக மட்டும் கொடுக்கலடி, என் பேர குழந்தைக்கும் சேர்த்துதான். இந்தா வெச்சிக்கடா, அம்மா தானே கொடுக்கறேன், அதுக்கு என்ன இவ்வளவு யோசிக்கிற? சக்தி, இப்ப எங்க போய் தங்க போறீங்க? ஹோட்டலா, இல்ல சர்வீஸ் அபார்ட்மெண்டா, இல்ல கெஸ்ட் ஹவுஸ் ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா? இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னடி பண்ண போறே? அவங்க எங்க வேணாலும் போட்டோம், யாருகிட்டயும் மூச்சு விடாதப்பா நீ. ஏன் இப்ப என்கிட்ட சொன்னா என்ன, நான் என்ன செய்ய போறேன்? உன்கிட்ட சொல்லி என்ன பண்ண போறே? உன் ஓட்ட வாய் சும்மா இருக்காது. உன் புருஷன் கிட்ட கரெக்டா உளருவே, அவன் அவங்க அண்ணன் கிட்ட உளருவான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. யாருகிட்டயும் சொல்ல வேணாப்பா, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இங்க எல்லாரையும் நான் சமாளிச்சு வைக்கிறேன். சனனி, நீ திரும்பி வர்றப்ப நம்ம வீட்டு சூழ்நிலை நல்லா இருக்கும், உன்னை சந்தோஷமா வரவேற்போம். நான் பாத்துக்கிறேன், சரியா? ஆனா விச்சு, நீ வேற லெவல்ல ட்ரெயின் ஆகிட்டு இருக்க விச்சு. We just love you விச்சு. I love you டூடி. அதானே? ஆமா ஆமா, கத்துக்கிட்டு இருக்கேன் இவகிட்ட. அப்போ இங்கிலீஷ் எல்லாம் பேசுது கொஞ்சம் கொஞ்சம் உன்னை பார்த்து. ஏண்டி, நீயும் கத்துக்க கொஞ்சம். நீ ஏன்டா காபி கொண்டு வர? நானும் எடுத்துட்டு வரலான்னா இந்த வீட்டில் எல்லாரும் கோலப்பட்டினே இருக்க வேண்டியதுதான். சரி, உங்க எல்லார்கிட்டயும் பொதுவா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? இந்த வீட்ல கரிகாலன் என்ன மாதிரி சின்சியரான அடிமைகள் வேலை செய்யும் போது ஏன்டா வேலை செய்யறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யாம வாயை மட்டுமே பப்பா பப்பான்னு பேசிட்டு இருக்கிறவங்கள ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் முதல்ல சொல்லுங்க ப்ளீஸ். டேய், நீ அந்த கூறுகட்ட கரிகாலம் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சிட்ட. இது உனக்கு நல்லதில்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, வீட்டில் இருப்பாங்களே புடவையெல்லாம் சுத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே, எங்க அவங்கலாம்? உங்களுடைய மனைவி, இவருடைய மனைவி, மாமாவின் மகள், மாமாவின் தாயார், மாமாவின் இளைய தம்பி, அவருடைய மனைவி எல்லோரும் கேபினட் மீட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிறார்கள். அது இந்த வீட்ல எல்லாம் சாதாரணமாவா நடக்குது? இப்ப கூட பாருங்க, மேல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஏதோ திட்டம் திட்டிட்டு இருக்காங்க. ரகசியமா என்னமோ போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க கேட்ட காஃபி பாயிண்ட்டுக்கு வரேன்.
ஊடுருவி போய் டிஸ்டர்ப் பண்ணா மண்டையை உடைச்சி பரலோகத்துக்கு அனுப்பிச்சிட மாட்டாங்க. அதனால தான் நானே காஃபியை போட்டு எடுத்துட்டு வந்தேன். எப்படி சூப்பரா? ஏய், ஏய்! நடக்கட்டும் நடக்கட்டும், கையை உடைச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடிட்டு வக்கீல் வந்துருவாங்க. அப்பாவுக்கு கீழே இறங்கி வந்தா போதும். ம்? நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்லா இருப்பா. இருக்கட்டும்டி, புள்ளத்தாச்சி பொண்ணு நீ எல்லாம் காலில் விழக்கூடாது. சக்தி எல்லாம் வெளியே தான் உட்கார்ந்துருக்காங்க. என்ன எதுன்னு கேட்டா ஆஸ்பத்திரிக்கு போறதா சொல்லிட்டு போங்க. என்ன? ஏன் பார்த்தா இப்படி பேக் எல்லாம் தூக்கிட்டு போனா டவுட் வராது? ஹாஸ்பிட்டல் தான் போறாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா? அவனுங்க யாரடி ஒத்துக்கிறதுக்கு? இப்ப கீழே இறங்கி போனா போறியா வரியான்னு வாய் புடுங்குவாங்க. அதுக்காக தான் அப்படி சொல்றேன். முக்கியமான விஷயத்தை எல்லாம் கோட்டை விட்டுடுவாங்க. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு புத்திசாலித்தனமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவும் அந்த பாத்து நடக்காரி புருஷன் இருக்கானே, ஓ அவன் இவ்வளோ நாள் உங்க புள்ள இப்ப என் புருஷனா? சரிதான். ஆமாண்டி, பச போட்டு ஒட்டின மாதிரி உன் பின்னாடியே சுத்துறான் பாரு. அதனால எங்க போறீங்க, எப்படி போறீங்க, எப்ப வருவீங்க எல்லாம் கொலையா கொல்லுவான். இதெல்லாம் தேவையா? போறப்ப எங்க போறீங்கன்னு கேட்டா ஒரு காரியமும் விளங்காது. அதுக்காண்டிதான் சொல்றேன். அப்போ ஒன்று செய்வோமா? என்ன? இந்த நீலவண்டி கார்ல தானே போறீங்க. நான் இவ்வளோ பையெல்லாம் கொண்டு போய் யாருக்கும் தெரியாம வண்டியில வச்சிடறோம். நீங்க மட்டும் தனியா இறங்கி வாங்க. அப்ப ஆஸ்பத்திரின்னு சொன்னா நம்பிடுவாங்கல்ல. நம்ம ஏன் சித்தி அப்படி ஒளிஞ்சு பண்ணணும்? ஏய், இதுக்கு பேர் ஒளிஞ்சி பண்றது இல்லடி. அது துஷ்டனை கண்டா தூர விலகி ஓடிடணும். அவன் மூக சொரிஞ்சுக்கிட்டு நாம உட்கார கூடாது. ஏய், நீ சொன்ன மாதிரியே எடுத்துட்டு போங்கடி. சரி வா அக்கா, நீங்க அப்படி வாங்க. நான் இதெல்லாம் ஏத்திட்டு சிக்னல் காட்டுவேன். நீங்களும் ஓகே சொல்லும். சித்தப்பா யாரை நம்பி விடுறீங்க பாருங்க. இப்பலேருந்து அமைதியா வா. கீழே போயிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போயில அப்படிதான் சொன்னான்.